தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோர் தமிழ் சினிமாவில் போட்டியாளர்கள் என்கின்ற ஒரு பிம்பம் பொதுவாகவே ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் சுமார் 46 வருடங்களுக்கு பின்னர் திரையை பகிர்ந்து கொள்ளப் போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கப் போவதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கின்றது. தற்போது இணையத்தில் இந்த தகவல் வைரலாகி வருகின்றது. 1979ஆம் ஆண்டில் வெளிவந்த நினைத்தாலே இனிக்கும் என்கின்ற படத்தில் தான் இறுதியாக ரஜினியும் கமல்ஹாசனும் இணைந்து நடித்திருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் ஒன்றாக நடிக்கவில்லை. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த திரைப்படம் கமலின் 235வது திரைப்படமாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்திற்கு இயக்குநராக இருக்க போகின்றார். அவர்தான் இந்த படத்தை இயக்கப் போகின்றார் என்றும் கூறப்படுகின்றது. இதுவும் கேங்ஸ்டர் படமாகவே இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசனின் தீவிர ரசிகர் என்பதும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக ரஜினியை வைத்து லோகேஷ் இயக்கிய கூலி படம் தற்போது திரைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டு வருகின்றது. வெறும் 4 நாட்களில் கூலி திரைப்படம் 400 கோடிக்கு மேல் வசூலித்து பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைத்து வருகின்றது. இந்த நிலையில் 5வது நாளில் உலக அளவில் இந்த படம் 418 கோடிக்கு மேல் வசூல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. விரைவில் 500 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கிளப்ஸில் இணைய உள்ளது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை கமல்ஹாசனின் மகள் நடிகை ஸ்ருதிஹாசன் ஒரு பேட்டி ஒன்றில் கூறியிருக்கின்றார். அந்த தக் லைஃப் தோல்விக்கு பிறகு கமல்ஹாசன் மனநிலை எப்படி இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தினை அவர் குறிப்பிடுகின்றார். இந்த தோல்வி என்பது அவரை சுத்தமாக பாதிக்கவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். அவர் எப்போதும் தனது எல்லா பணத்தையும் சினிமாவில் தான் திருப்பி போடுவார். பணத்தை கொண்டு 2வது வீடு 3வது கார் என்று அவர் வாங்க விரும்புவதில்லை. எல்லாமே சினிமாவுக்குள் தான் போகின்றது என்கின்ற அந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருந்தார். மக்கள் நினைப்பது போல் இந்த நம்பர் கேம் அவரை பாதிப்பது இல்லை என்று ஸ்ரீகாசன் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.